Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்களை விடுவிக்க வேண்டும் என மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சதீஷ் முருகன். வணக்கம் சதீஷ் முருகன். முதல்வர் எழுதியிருக்கக்கூடிய கடிதத்தில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கின்றன, முழு விவரங்கள்? வணக்கம். இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் உடனடியாக விடுவிப்பதற்கு உரிய தூதரக நடவடிக்கைகளை மேற்கொள்ள வலியுறுத்தி வெளியுறவுத்துறை அமைச்சர் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். நாகப்பட்டினம் மாவட்டத்தைச் சேர்ந்த 31 மீனவர்களும் ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த 4 மீனவர்களும் இன்று இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில இலங்கை காவலில் உள்ள அனைத்து தமிழக மீனவர்களும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் விடுப்பதற்கு உடனடியாக தூதரக நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். அதே போல அந்த கடிதத்துல நாகப்பட்டினம் மாவட்டத்தை சேர்ந்த 31 மீனவர்களையும் அவர்கள் 3 இயந்திரமயமாக்கப்பட்ட மீன்பிடி படகுகளையும் சிறைப்பிடித்துள்ள இலங்கை கடற்படையினர் அதே நாளில் மற்றொரு சம்பவத்துல ராமநாதபுரத்தை சேர்ந்த 4 மீனவர்களையும் மீன்பிடி படகுகளையும் பிடித்து வைத்திருக்கிறார்கள். எனவே மீனவர்களின் வாழ்க்கையும் அவர்களது வாழ்வாதாரமும் கடலுடன் பிரிக்க முடியாத வாழ்க்கையில் பிணிப்பிணங்களாக இருக்கக்கூடிய சூழல இது தொடர்பான உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். குறிப்பாக தொடர்ந்து மீனவர்கள் கைது செய்யப்படும் சம்பவங்கள் தமிழ்நாடு மீனவ சமுதாயத்திடையே ஆழ்ந்த துயரத்தை ஏற்படுத்தி இருப்பதாகவும் இதை கவலையோடு தெரிவித்து இதனை உடனடியாக இதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அதே போல வாழ்வாதாரத்தை இழப்பதோடு மட்டுமல்லாமல் இது போன்ற சம்பவங்களால் அவர்கள் குடும்பத்தினரிடையே ஆழ்ந்த அச்ச உணர்வையும் பாதுகாப்பற்ற நிலையும் ஏற்படுத்தி வருவதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார் அந்த கடிதத்துல. எனவே தற்போதைய நிலவரப்படி 114 மீனவர்களும் 247 படகுகளும் இலங்கை கவசம் இருப்பதால் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் உடனடியாக இது தொடர்பான தூதரக ரீதியான நடவடிக்கை மேற்கொள்ள உத்தரவிட வேண்டும். அது தொடர்பாக இலங்கை அரசுடன் உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் எனவும் அந்த கடிதத்துல குறிப்பிட்டிருக்கிறார். உங்கள் விவரங்களுக்கு நன்றி சதீஷ் முருகன். Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand.